ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நேரத்திலும் எதிர்பார்க்காத விதத்திலும் கண்டிப்பாக நடக்கலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி கும்பராசியா இருந்தா கும்பராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன மாதிரி மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கும்பம் ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா உங்களுக்கு இருக்கலாம். கும்பம் ராசியில அவிட்டம் 3-4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது தவித்த பானையையும் தங்கமாக்கிடும் வல்லமை கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய சகாய ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா மே 10 வரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடன் சஞ்சரிப்பதால் எந்த ஒன்றையும் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியாமல் ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். சாதாரணமாக இருந்தவர்களையும் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதனால உருவாகும். உங்களுடைய ராசியை விட்டு சனி பகவான் விலகி இருப்பதை உங்களுக்கு ஆதாயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மந்த நிலையை மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. பயந்து வாழ்ந்த நிலை இனி உங்களுக்கு மாறலாம். அதாவது ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு பயந்து கொண்டே இருந்திருக்கலாம். உங்களுடைய பயங்கள் விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு மாறுங்க. அதுபோலவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுடைய சட்ட சிக்கல்கள் அனைத்துமே விலகி செல்லணும். உங்களுடைய செல்வாக்கு இதனால் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. தனித்துவம் வெளிப்படும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லலாம். மேல் அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிடும். பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உங்களுக்கு உண்டாகலாம். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இழப்பறிந்த வேலைகள் நல்ல முடிவிற்கு உங்களுக்கு வரலாம். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக நடந்து முடியலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த மந்த நிலை மாறும். பொது தேர்வில் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே கும்பம் ராசில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் நிச்சயமாக உண்டாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கைலாசநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இருந்த சங்கடங்கள் விலகி செல்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பம் ராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலகட்டமாக அமையலாம். அதாவது எல்லா விஷயத்திலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவிற்கும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் நீண்ட கால கனவுகள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். இதனால உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய எண்ணங்களும் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே ஈடேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. பெரிய திட்டங்கள் தீட்டி அதை முடிக்க முடியாமல் தவித்து வந்த நிலை அனைத்துமே மாறிடும். எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகள் என்று சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக அதிகரிக்கும்.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்திருக்கலாம். வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா சாதகமாக உங்களுக்கு முடியலாம். வேலைக்காக வெளிநாடு சென்றவர்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை நோக்கி வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. சுய தொழில் செய்து வரக்கூடிய நேயர்களுக்கு பணியாளர்களாலும் அந்நியராலும் ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுடைய சுக பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகலாம். நவீன பொருட்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் உண்டாகலாம். பொது தேர்வு முடிவுகள் மனதில் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். உயர்கல்வி பற்றிய கனவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கும்பராசில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நிறைவிதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போதுங்க. இந்த நேரத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்க விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் விலகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத வகையில நிறைய நன்மைகளை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசில புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக கிரகங்களுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி விளைவுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அர்த்தத்தை முழுவதுமாக தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நன்மையான ஒரு காலகட்டமாக அமையலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்க உணரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா உங்களுடைய கனவை நிறைவேற்றி கொடுக்கலாம். இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகளை முடிக்கும் அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். குருவின் பார்வைகள் உங்களுடைய ராசி பாக்கியம் லாபஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் இதுவரை மற்றவர்கள் பார்வைக்கு கேள்விக்குறியாக இருந்த நீங்கள் இனி ஆச்சரியக்குறியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருக்கும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக உயரலாம். புதிய சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பெரியோரின் ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு சேமிப்பை உயர்த்த செய்யலாம். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். உற்பத்தி அதிகரிப்பதுடன் விற்பனையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு சில நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு நீங்க நினைத்த விஷயங்களும் நீங்க நினைத்த லாபமும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். குடும்பத்திலும் இந்த நேரத்தில் நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். திருமண வயதுல இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு நல்ல வரன் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். புரட்டாதி நட்சத்திரத்துல திருமணம் ஆகாம ரொம்ப நாளா வெயிட் பண்ண இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண யோகம் கூடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு அமையலாம். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகளும் நிச்சயமா உருவாகும். சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றங்களும் உண்டாகலாம். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக மாணவர்களுக்கு நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நீங்க நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடாஜலபதியை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம். இதனால உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறலாம். நீங்கள் நினைத்த விஷயங்களும் பாசிட்டிவாக இதனால நடக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசினியர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க.
மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.